ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பொருளாதார வல்லுநர், அரசியல் ஆய்வாளர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாடை பொறுத்தவரை முதலீடுகள் அதிகம் வருது, வெளிநாட்டு முதலீடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றோம். இன்னொரு புறம் டெல்லி யூனியன்கிட்ட, ஒன்றியத்திட எங்களுக்கான நிதியை கொடுங்க, நாங்க கொடுத்த வரியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பதற்கு தொடர்ச்சியா போராட வேண்டியது இருக்கு. நம் முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆரும் சரி, தங்கம் தென்னரசு அவர்களும் சரி, ₹1 கொடுத்தா 29 பைசா கொடுக்குறீங்க அப்படிங்கிறது அப்படியே மாறாம அந்த வார்த்தையை தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு போனாங்க, நீங்க கொடுத்ததோட நாங்க நிறைய கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இவங்க சொல்றாங்க, இன்டைரக்ட் டேக்ஸா நீங்க என்னென்ன பண்ணிக்கிறீங்கன்னு பேட்டி கொடுத்தேன், பேட்டியை நான் கவனிச்சேன். அவங்க சொன்ன கணக்கே தப்பு. இப்போ நான் திரும்பி போகல, அந்த 3 நம்பரை நீங்களே அவங்க சொல்கிறத டேப் போட்டு எண்ணி ஆக்சுவல் கூட்டல் என்னன்னு பாருங்கள், வந்த நம்பர் பாருங்கள், அந்த நம்பரே தப்பு. ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு பேங்க்கோட ஃபஸ்ட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கடன் கொடுக்கல, பேங்க்கு தான் கடன் கொடுக்குது. இந்த பேங்க்குங்கிறது ஒரு தனி கம்பெனி, எல்லாம் லிஸ்டட் கம்பெனி, எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்கும் லிஸ்டட் கம்பெனி. அதில் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு என்ன வேலை முதல்ல? அப்போ உங்கள் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க. என்கிட்ட டெபாசிட் வாங்கி நீ இன்னொருத்தனுக்கு கடன் கொடுக்குற. இப்போ ரெண்டாக பணம் நிறைய இருக்குது, நான் பணம் போடுறேன், அந்த பையன் ஒரு 2 வீலர் வாங்கிறதுக்காக லோன் கேட்குறான், என் பணத்தை எடுத்து அவனுக்கு கொடுக்குறீங்க, எனக்கு 7% கொடுக்குறீங்க, அவனுக்கு 10% சார்ஜ் பண்ணுறீங்க, 3% லாபம் நீங்கள் சாப்பிட்றீங்க. இதுதான் பேங்க்கு. அதில் எதுக்கு என்ன இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மானியம் கொடுக்குதா? ஒன்றும் கிடையாது. அப்போ எதுக்கு நீ வந்து உட்காந்துட்டு இருக்க? ஃபஸ்ட்டு கேள்வி. ரைட். ரெண்டாவது கேள்வி, இது பேசுறதுக்கான இடமே கிடையாது. அது பேச வேண்டியது நீங்கள் பார்லிமெண்ட்டில். சரி, இங்கே ஒரு பேங்க்குல நீங்கள் வேலையே இல்லாத இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இந்த விஷயத்த பேசுகிறீங்க, ரைட்டுங்களா? பேசினது கணக்காவது ஒழுங்காக பார்த்துட்டு வந்து பேசியிருக்கணும். கணக்கு சரி வரல, ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட்டு, என்ன மாதிரி ஆட்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறது, நேர்ம வரிங்கிறது ரொம்ப கம்மி, இன்டைரக்ட் வரி தான் ஜாஸ்தின்னு. 1 லிட்டர் பெட்ரோல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ₹27 ₹25 வாங்குறாங்க, நீங்கள் 30-35 வாங்குறீங்க. அதில் செஸ்ஸுங்கிற வரியில் எங்களுக்கு ஷேரே கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அந்த வரி வாங்குறீங்க, பெட்ரோலில் டீசலில் உரியிறீங்க. சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு ஒன்று கலெக்ட் பண்ணுறீங்க. நான் ₹10 ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணால் ₹5 சிஜிஎஸ்டி, ₹5 ஸ்டேட்டு, அது கணக்கு. இப்போ வந்து ஹிந்துவில் நேற்று ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, யார் டாப் பர்ஃபார்மர்ஸ்னு பார்த்து யார் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலில் 2வது இடமோ 3வது இடத்துலையோ தமிழ்நாடு இருக்குது. யார் மோசமாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் குஜராத்தும் இருக்குது. ஸோ எங்கள்கிட்ட மேக்ஸிமம் பணம் கலெக்ட் பண்ணுறது சிஜிஎஸ்டியில். ஹிந்து பத்திரிகையில் வந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா அது வந்து தமிழ்நாடு. ஸோ அதை பற்றி நீங்கள் பேசலை. பெட்ரோல் டீசல் மேலே இருக்கிற வரியை பற்றி பேசலை. அதுக்கப்புறம் ஐஜிஎஸ்டின்னு இன்டர்ஸ்டேட் குட்ஸ் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி நீங்கள் பேசலை. இங்கே வாங்குகிற கஸ்டம்ஸ் வரியை பற்றி நீங்கள் பேசலை. இங்கே வாங்குகிற கவுண்டர் வேல்யூ டியூட்டின்னு ஒன்று வாங்குவாங்க, அதை பற்றி நீங்கள் பேசலை. இதுனா 10 வருஷத்தை கணக்கு சொன்னதுனா நான் கணக்கு பண்ணிருக்கேன். ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வாங்கின எக்ஸைஸ் டியூட்டி கலெக்ஷனை பேசலை, அதுக்கு முன்னாடி வாங்கின சர்வீஸ் டேக்ஸ் கணக்கு பேசலை. இதெல்லாம் சேர்த்தேன்னா மினிமம் 16, என்கிட்ட டேட்டா இப்போ இல்லை, மினிமம் 16லேருந்து 18 லட்சம் கோடி இருக்கும். அதனால்தான் பிடிஆரும் மாண்புமிகு இப்போ இருக்கிற நிதி அமைச்சரும் ₹1 29 பைசான்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே என்ன மாதிரி ஆட்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வாங்குகிற டைரக்ட் டேக்ஸ் ரொம்ப கம்மி, இன்டைரக்ட் டேக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, இன்டைரக்ட் டேக்ஸை குறைங்க, டைரக்ட் டேக்ஸை ஏற்றுங்கன்னு தான் நாங்கள் பேசுகிறோம். அப்போ எது நீங்கள் நிறைய கலெக்ட் பண்ணுறீங்களோ அந்த பூஷ்டிக்காவை வெறும் சோத்தில் மறைச்சிட்டு நான் ஜாஸ்தி கொடுத்துட்டேன்னு சொல்கிறது, நான் பேசலாம், ஒரு வட்ட செயலாளர் பேசலாம், ஒரு மாவட்ட செயலாளர் பேசலாம், ஒரு இந்தியாவோட நிதி அமைச்சர் இது மாதிரி பேசுறது, ஒரு கணக்கு கூட சொல்லாமல் தெரியாமல் இருக்கிறது நாட்டுக்கு அழகாக நீங்கள் சொல்லுங்கள். அந்த சேரில் மன்மோகன் சிங், ப. சிதம்பரம், டிடி கிருஷ்ணமாச்சாரி, சிடி தேஷ்முக், இவ்வளோ பெரிய மனிதர்கள்லாம் உட்கார்ந்த சேரில் அருண் ஜெய்ட்லி, யஷ்வந்த் சின்ஹா, ஜஸ்வந்த் சிங், எல்லா கட்சிக்காரங்களையும் சொல்லிட்டேன், இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்த சேரில் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்களே, அந்த பொறுப்பு வேண்டாமா? அந்த சென்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி வேண்டாமா? நம்ம பேசுகிறது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு கூட எதுக்கு பேசுகிறீங்க? அப்போ நிஜமாவே உங்களுக்கு கணக்கு தெரிலன்னா நீங்கள் அந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடாது இல்லை, கரெக்டாக இல்லையா? இப்போ 2-2-5ன்னு எழுதினா என்ன எக்ஸாமில் பாஸ் பண்ணுவாங்களா, ஃபெயிலில் போடுவாங்களா? இப்போ நான் 5ஆம் கிளாஸ் எக்ஸாமில் போய் 2-2-5ன்னு கணக்கு போட்டால் என்ன தப்பு தான். அப்போ எக்ஸாம் பாஸா ஃபெயிலா? கண்டிப்பாக ஃபெயில் சார். நான் 5ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ண தகுதி இல்லாதவன். அப்போ கூட்டல் கணக்கு போடலன்னா எந்த கிளாஸில் பாஸ் பண்ண மாட்டாங்க?
5ஆம் கிளாஸ்லேயே பாஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? அவ்வளோதான் கேள்வி. இந்த கேள்வி இது சரியாக இருந்தாலும் அவர்கள் தரப்பிலிருந்து சொல்றது, இப்போ காங்கிரஸ் ஆட்சி வந்தால் ஜிஎஸ்டி, செஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்க வித்ட்ரா வாங்கிடுவாங்களா? இப்போ இருக்கிற எல்லா விஷயங்களும் வரிகளையும் டெல்லி இப்போ கொடுக்குற ₹1.29 அந்த விகிதம்லாம் அப்படியே மாறி பிடிஆர் கேட்குறத அப்படியே அவங்க கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அடுத்த நிமிஷம் எங்களை ஆட்சியில் விடுங்க, அப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, மன்மோகன் சிங் காலத்தில் இன்டைரக்ட் டேக்ஸ் வரி கலெக்ஷன் கம்மி, டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் ஜாஸ்தி. கார்பரேட்டுகளுக்கு 40% டேக்ஸு, உங்களுக்கு டேக்ஸ் கம்மி. அதனால் டெஃபினட்டாக கம்மியாக இருந்திருக்கும். ஜிஎஸ்டிங்கிறது காங்கிரஸ் ஐடியா தான். அதை எதிர்த்தது யார்? அன்னைக்கு குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் தான் எதிர்த்தார். நான் அந்த அம்மையாருக்கு நினைவுபடுத்தக்கூடியது, அன்றைக்கி முதல் நாள்லேருந்தே நானும் பல இன்டர்வியூவில் பேசியிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஜிஎஸ்டியில் என்ன தவறுன்னு முன்னாள் நிதியமைச்சர் அண்ட் சட்ட வல்லுநராக இருக்கிற ப. சிதம்பரம் பல தடவை சொல்லியிருக்கிறார். ஒரு 3-4 பாயிண்ட்டு சொல்கிறாரு, இதனால இது ப்ராப்ளம் அப்படிங்கிறாரு. அந்த ப்ராப்ளமை டெஃபினட்டாக காங்கிரஸ் சரி பண்ணுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்புறம் இந்த ₹1.29 வரும். இது 1971 பாப்புலேஷன் சென்சஸ் படி தான் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரைக்கும் பங்கீடு நடந்துட்டு இருந்தது. அதனால் ஜாஸ்தி இருந்தது. நீங்கள் என்ன பண்ணீங்க? 2011 சென்சஸில் கொண்டு வந்தீங்க. நாங்கள் நல்லா வேலை பண்ணதுனால எங்கள் பாப்புலேஷன் குறைஞ்சிடுச்சு. தமிழ்நாடு, சவுத் இந்தியா, வெறும் தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவுக்கே இது ப்ராப்ளம். சவுத் இந்தியா குறைஞ்சிருச்சு. வேலை செய்யாமல் குழந்தைங்க ஜாஸ்தியாக இருக்கிற நார்த் இந்தியாவுக்கு பாப்புலேஷன் ஏறிடுச்சு. நீங்கள் 2011 பாப்புலேஷன் சென்சஸை ஃபினான்ஸ் கமிஷனில் ஒன் ஆஃப் தி பேராமீட்டர்ஸாக யூஸ் பண்ணதுனால தான் எங்களுக்கு எங்கள் ரைட்ஸ் வஞ்சிக்கப்பட்டிருக்குது. இப்போ புது கமிஷன் போடுறீங்க, அவங்களும் இது மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா எங்களது இன்னும் குறையும். அப்போது நாங்கள் தனியாக வேட் போட்டுட்டு இருந்தபோது எங்களுக்கு பெட்டர் டேக்ஸ் கலெக்ஷன் வந்ததுங்கிறது தான் பிடிஆரும் இப்போ இருக்கிற மாண்புமிகு நிதியமைச்சரோட ஆர்கியூமெண்ட். அதில் எந்த தப்பும் எனக்கு தெரியல. காங்கிரஸ் என்ன பண்ணுங்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தப்புறம் தான் நீங்கள் பார்க்கணும். இல்லை, அது புரியுது. அது அரசியல் அவங்க என்ன கேட்குறாங்க? அரசியலுக்கு இல்லை இல்ல பொதுவா ராகுல் காந்தியே சொல்லி பொதுவா டெல்லிங்கிறது காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் இல்ல ஒண்ணு கிடையாது. இப்படிதான் நடக்குது. காங்கிரஸ் பீரியட்லயும் இதே விமர்சனங்கள் இருந்ததுன்னு தான் சொல்றாங்க. அப்படி சொல்ல நான் திரும்பி சொல்றேன். ராகுல் காந்தி சொன்னது கப்பர் சிங் டேக்ஸுக்கும் குட் அண்ட் சிம்பிள் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. அவர் தான் லீடரு. ஸோ டெஃபினட்டாக டேக்ஸு குறையும். அந்த ஒன் கண்ட்ரி ஒன் டேக்ஸுங்கிற கான்செப்ட்லேருந்து காங்கிரஸ் விலகி தான் இருக்கும். அந்த ஒன் கண்ட்ரி ஒன் டேக்ஸ் நாட்டுக்கே நல்லது. பட் ஒன் கண்ட்ரி ஒன் டேக்ஸ் இல்லையே. நீங்கள் ஒன் கண்ட்ரி 7 டேக்ஸ் தானே போடுறீங்க. சில இடத்துல 3, சில இடத்துல 12, சில இதில் 18, 28ன்னு விதவிதமாக தானே போடுறீங்க. அண்ட் அப்போ பெட்ரோல் டீசலை உள்ளே கொண்டு வர வேண்டியது தானே. ஏன் பெட்ரோல் டீசலை கொண்டு வரல? நீங்கள் தானே எல்லா ஊரும் காங்கிரஸ் முக்து பாரத் தானே. காங்கிரஸ் இருக்கிறது 3-4 ஸ்டேட்டில் தான். காங்கிரஸோட கூட்டணி இருக்கிறது 4 ஸ்டேட்டில் இருக்கும். அதில் வேறு குதிரை பேரத்துக்கு வேறு டேக்ஸ் போடலாமான்னு நீங்கள் பார்த்தீங்க. குதிரை பேரத்தில் இருக்கிறதுலேயே ஸ்பெஷலிஸ்ட்டு பிஜேபி தான். ரைட்டுங்களா? இந்த குதிரை பேரத்தில் நீங்கள் எவ்வளோ அழகாக நீங்கள் வேலை செய்வீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் காங்கிரஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வரும் என்ன பண்ணணுன்னு எங்கள்கிட்ட கேட்காதீங்க. 100 நாள் வாய்ப்பு திட்டம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம். இலவசமாக எஜுகேஷன் லோன் நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த காலத்தில் வட்டி கூட 2-3 வருஷம் வட்டி தள்ளுபடியோடு கொண்டு வந்தது. ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் காங்கிரஸ் தான் பாஸ் பண்ணிட்டு. ரைட் டு எஜுகேஷன் பில் பாஸ் பண்ணதும் காங்கிரஸ் தான். எங்களால் ஒரு பட்டியலே இட முடியும் நாங்கள் என்ன நல்லது பண்ணோன்னு. நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த செஸ் வரியை பொறுத்தவரையும் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. இது கணக்கு காட்ட வேண்டியது இல்லை. இதோட நோக்கம் டோட்டல் கண்ட்ரியினுடைய இல்லை. சிஏஜியோட ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் அப்பாயிண்ட் பண்ண சிஏஜியே எழுதியிருக்கிறான். செஸ்ஸுங்கிறது நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ, எதுக்காக செஸ் வாங்குறீங்களோ அதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இதுக்கு சட்டம் அப்படின்னு நான் சொல்லலை. சிஏஜி ஆனால் அவங்க நாட்டினுடைய வளர்ச்சிங்கிற அதெல்லாம் விடுங்க சார். சிஏஜி என்ன சொன்னான்? நீ வளர்ச்சியெலாம் கொண்டு வா, சட்டத்தை மாற்றேன்ப்போ. இல்லை அப்புறம் இன்னொன்று அவர்கள் திருப்பி இந்த நாட்டுக்கு நல்லதுங்கிறதுக்காக நான் ஜீவாவை குத்த முடியாது, கொலை பண்ண முடியாது. ஜீவாவை கொல்றது நாட்டுக்கு நல்லதாக இருக்கலாம். ஆனால் நான் கத்தி எடுத்து ஜீவாவை குத்த முடியாது. ஜீவா தப்பு பண்ணியிருக்காங்க, நான் கோர்ட்டுக்கு போகணும், கேஸ் போடணும், கேஸில் ஜெயிக்கணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிராமணர்கள்லாம் நல்லவர்கள், அதனால ரொம்ப ஜெயிலில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு குஜராத் எம்எல்ஏ சொல்லி பெரோல் போர்டில் அவர் இருந்து
பில்கேஸ் பானு மேலே 10 பேர் தாக்கினவங்கள ஜெயிலேன்னு விட்டாங்க. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்லேருந்து அது தவறு, திரும்பி உள்ளே போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி அம்மையார் என்ன சொல்கிறாங்க? அது குறித்துலாம் கருத்து சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதான். வெங்காயம் சாப்பிட்றாங்களா? வெங்காயம் சாப்பிடுவாங்களா? அதை சாப்பிட மாட்டேன்னு நாடாளுமன்றத்திலே சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் கேட்குறேன். ஏதோ விலை ஏறிச்சுன்னாங்களே நடுவில், வெங்காயம் சாப்பிடுவாங்களா? பூண்டு சாப்பிடுவாங்களா? இல்லை சொந்த பணத்தில் கேஸ் சிலிண்டர் வாங்குவாங்களா? அது மாதிரி வாங்கினா மக்கள் கஷ்டம் தெரியும். இன்னொன்று, அவர்களே நிர்மலா போன்றவர்கள் பல பாஜகவினர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து, சார் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் திருப்பூர்லேருந்து தான் நிறைய நமக்கு பணம் வருது, பின்தங்கிய தருமபுரி விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு நம்ம பணம் செலவழிக்கிறோம், யாரும் கோயம்புத்தூர்காரங்க சம்பாதிச்சு விழுப்புரம்னு சொல்றது இல்லை, தமிழ்நாடுன்னு தான் நம்ம கான்செப்ட் எடுக்கிறோம், அப்படிதான் நீங்கள் தமிழ்நாடு நிறைய சம்பாதிச்சு உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுங்க, இதில் என்ன இருக்குது, ஒரே பாரதம் தானே அப்படிங்கிறாங்க. ஐயா, கோயம்புத்தூராக இருக்கட்டும், திருப்பூராக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், காமராஜர் அணை கட்டினார் அந்த ஊரில். அங்கே நல்ல வளர்ச்சி இருந்தது, மக்கள் இன்வெஸ்ட் பண்ணாங்க, ஸ்கூல் காலேஜ் கட்டினாங்க, ஃபவுண்ட்ரி கட்டினாங்க. திருச்சியில் பிஹெச்எலுக்கு இடம் கொடுத்தாரு, பிடாஸ்னு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் சென்டர் வந்தது. இன்றைக்கி பிடாஸே காலி பண்ணிட்டீங்க நீங்கள், அது வேறு விஷயம். இன்றைக்கி பிடாஸை இழுத்து பூட்டு போடுற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் நாமக்கல்லை விட்டீங்க. நாமக்கல் தான் லாரி கேபிட்டல் ஆஃப் தி இந்தியா, முட்டை கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இது ரெண்டும் நாமக்கல் தான். நாமக்கல்லில் ப்ராப்ளம் வர மாதிரி என்ன பண்ணிட்டீங்க? இப்போ புதுசாக ஒரு ரூல் சொல்லியிருக்காரு. இந்த முட்டை தயாரிக்கிறாங்கல்ல, இந்த முட்டை தயாரிக்கிறவங்க வந்து கம்பார்ட்மெண்ட்லைஸ்டாக இருக்கணும். அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃபார்முக்கும் இன்னொரு ஃபார்முக்கும் இந்த பேர்டோட டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, அதை கம்பார்ட்மெண்ட்லைஸ் பண்ணணும் அப்படின்னா. கரெக்டு. இப்போ அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தோட்டத்துக்கும் இன்னொரு தோட்டத்துக்கும் 10 கிலோமீட்டர் ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறாங்க, 10 கிலோமீட்டரோ 15 கிலோமீட்டரோ டிஸ்டன்ஸ் இருக்கணும்னு. இதுக்கு முன்னாடியே நம்ம உழைக்கும் மக்கள் நாமக்கல்லில் பக்கத்தில் கட்டி 1000 கோழி பண்ணை இருக்குது. இப்போது நீ முட்டையை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு 10 கிலோமீட்டர் கேப் விடுனா அவன் எங்கே போவான்? இப்போ இது என்ன ஐடியா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ அந்த முட்டைங்கிறது சிறு தொழிலில் இருக்குது, சிறு வியாபாரி செய்கிறது தான் இந்த முட்டை வியாபாரம். அதை அப்படியே விட்டுட்டு காலி பண்ணிவிட்டு இவனை இந்த ரூல் சொல்ல வேண்டியது, பாரு நாங்கள் ரூல் போட்டிருக்கிறோம், ஒரு தோட்டத்துக்கும் இன்னொரு தோட்டத்துக்கும் 10 கிலோமீட்டர் கேப் இருக்கணும், ஆனால் நீ பக்கத்தில் வச்சுருக்கிற, அதனால இது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம வேணுங்கிறவங்க ஹமாரேதோ கூப்பிட்டு வந்து, ஐயா நீங்கள் ஒரு 100 ஏக்கருக்கு நீ ஒரு 100 ஏக்கரில் ஒரு முட்டை பண்ணை போடு, நம்ம அண்ணனும் ஒரு 100 ஏக்கரில் முட்டை பண்ணை போட்டோம், 2 பேருக்கும் 50 கிலோமீட்டர் கேப் இருக்கும், ஸ்டேட் பேங்க் உங்களுக்கு லோன் கொடுப்பான், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற திட்டமாக தானே இருக்குது. நீங்கள் வேணால் நீங்கள் முட்டை வியாபாரி 2 பேரை கேளுங்க, இது மாதிரி ஒரு சட்டத்தை ஐடியா பண்ணாங்க. இப்போ இவங்கெல்லாம் கையோமையோன்னு கத்தினாத்தான் நிறுத்தி வச்சுருக்காங்க, அதை கேன்சல் பண்ணலை. ஸோ இது மாதிரி சிறு தொழிலை ஒழிக்கிறதுக்குனே நீங்கள் திட்டம் தீட்டிருக்கீங்களே. அப்போ நீங்கள் திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் அழகிறவங்களா இருந்தால் சிறு தொழிலை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது செஞ்சுருக்கணும். இந்த எஸ்எம்இ எம்எஸ்எம்இயை காப்பாற்றுறதுக்கு ஒரு விதயம் பண்ணணும்ல. நீங்கள் அதை என்ன பண்ணியிருக்கீங்க? அவன் வீட்டை டெப்டி பண்ணுவீங்க, அவன் வீட்டை சீல் வைப்பீங்க, அவன் வீட்டை ஆக்ஷனுக்கு விடுவீங்க லோன் கட்டலைன்னா. அனில் அம்பானின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, 1 லட்சம் கோடிக்கு மேலே பேங்க்கில் டியூ. பேங்க் ஆஃப் பரோடாவில் அவர் வந்து ஒரு கிராண்டன் திராண்டன் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை எடுத்திருக்காங்க. இவர் பணத்தை இங்கேருந்து அங்கே நகர்த்தியிருக்காருன்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இவர் இல்லை, அந்த ரிப்போர்ட் தப்புங்கிறாரு. ஒரு நாளைக்காவது நீங்கள் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் அவங்க விசாரிக்க மாட்டாங்க. அவரது ஆக்ஷன் விடுவீங்களா? இப்போது அவங்க ஊர் எம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, சன்னி டொயல்னு, பஞ்சாப் எம்பி, பெரிய சினிமா நடிகர். இப்போ கத்தர் 2ன்னு ஒரு படம் பெரிய ஹிட் ஆச்சு. ஜுஹூவில் ஒரு ஃப்ளாட் இருந்தது, ஒரு வீடு இருக்குது, அதை வச்சு பேங்க் ஆஃப் பரோடாவில் 60 கோடி கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனை அவர் கட்டலை, நோட்டீஸ் போட்டு ஆக்ஷனுக்கு வந்தது. சடனாக ஆக்ஷனில் அவர் பேரை கடைசி நாளில் எடுத்துட்டாங்க. ஏன் ஆக்ஷனில் எடுத்தாங்கன்னு இது வரைக்கும் கன்வின்சிங்காக பேங்க் ஆஃப் பரோடாவில் ரிப்ளை பண்ணலை. ஏன் அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு? இந்த மாதிரியான ஒரு பாரபட்சங்கள் தொடர்ந்து நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, எங்களை சார்ந்தவர்னா எங்களுக்கு தனி ரூல், பெரிய எங்களுக்கு வேணுங்கிறவர்னா பெரிய தனி ரூல், சிறு தொழில் செய்கிறவன்னா அழியட்டும் தானே நினைக்கிறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு முரண்பாடை பாருங்களேன். கோவை, திருப்பூர், நாமக்கல் நீங்கள் சொன்ன பகுதிகளில் தான் தமிழ்நாட்டினுடைய எந்த பகுதியிலும் பாஜகவுக்கு சார்பான சூழல் இல்லை. ஆனால் கோவை, ஈரோடு, திருப்பூர் பகுதி தான் அவங்களுக்கு கொஞ்சம் சார்பாக இருக்குது. ஆனால் அங்கே தான் தொழிலை அவங்க நசுக்கிறாங்க. இதுங்க நான் ஒன்று சொல்லட்டுமா?
ஒரு சீட்டு 2 ஜெயிச்சதும் அதிமுக விட்டு கொடுத்த சீட்டு. ஏடிஎம்கே இதுதான். ரைட்டா? அண்ட் திருநெல்வேலியில் ஒருத்தர் ஜெயிச்சவர் முன்னாடி ஏஐடிஎம்கேல இருந்தவர். ஸோ எம்ஜிஆர் சொன்னது ஒன்றே குலன் ஒருவனே தேவன். அதுக்கு முரம்பா ஏஐடிஎம்கே வேலை செஞ்சதுனால கொடுத்த சீட்டுகள் அது. அதனால் இவங்க ஸ்ட்ரென்த்து எப்போ தெரியும்னா, நிஜமாகவே நம்புவோம் எடப்பாடியார் தனியாக நிற்க போகிறாருன்னு. எடப்பாடியாரும் தனியாக நின்று இவங்களும் தனியாக நின்று எவ்வளோ சீட்டு ஜெயிக்கலான்னு. கோயம்புத்தூர்லாம் சிட்டிங் ஏடிஎம்கே சீட்டு விட்டு கொடுத்தது. அந்த சீட்டை ஏடிஎம்கே விட்டு கொடுத்துருக்கலன்னா டெஃபினட்டாக இவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கான பெல்ட்னு அவங்க ஒரு பிம்பத்தை தான் காமிக்கிறாங்க. கோவை, ஈரோடு, திருப்பூர் பகுதியெல்லாம். நான் சொல்கிறத பாருங்களேன்ப்பா. நீங்கள் தனியாக நில்லுங்க. தனியாக நின்னும் போது கன்னியாகுமரியில் ஒரு சீட்டு ஜெயிச்சிங்க, கோவையில் ஜெயிச்சிங்களா, திருப்பூரில் ஜெயிச்சிங்களா? கண்டிப்பாக இன்றைய பொருளாதார சூழல், அதை ஒன்றிய அரசு எப்படி அணுகிறது, உண்மையில் பொருளாதாரங்கிறது இயற்கை சமநிலையிலிருந்து மாறுபட்டு போகுதா, அதோடு பயணிக்குதா, இதோடு மாநில சுயாட்சி அரசியல் பிடிஆர் போன்றவர்கள் எழுப்புவது, இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு பொருளாதார வகுப்பு மாதிரி ஆரம்பித்து கடைசியில் இன்றைய அரசியல் சூழலையும் தொட்டு ரொம்ப விரிவாகவே நமது பார்வையாளருக்கு எடுத்து வச்சிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.